மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமகம் வந்தே பரமானந்த மாதவம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதக சும்பந்தி திவ்யைஸ்தவைகை வேதை சாங்கபதக்ரமோபனிஷதை காயந்தி யம் சாமகாः ध्यानावस्थिततत्कदेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तं न विदुषुरासुरगणा देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः. श्लोकम् 63. क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृति विक्रमः स्मृति भ्रंशात् बुद्धिनाशो बुद्धिनाशात् प्रणश्यति क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृति विभ्रमः स्मृति भ्रंशात् बुद्धिनाशो बुद्धिनाशात् प्रणश्यति. श्रीमद् भगवद्गीதை 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம் பார்த்துட்டு இருக்கோம். 62 ஸ்லோகம் பார்த்து 63வது ஸ்லோகத்தில் இருக்கும். சிஷியனாக மாறினது ஆத்ம தத்துவம், பிறகு கர்மயோகம், பிறகு சிதப்பிரக்கிய லட்சணத்தில் வந்திருக்கோம். சிதப்பிரக்கிய லட்சணம் என்னன்னு சொல்லி அர்ஜுனன் கேள்வி கேட்டான். அதுக்கு அவர் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதில் ஃபஸ்ட்டு அனைத்து ஆசைகளையும் வென்றவன் அப்படின்னாரு. பிறகு தன்னுடைய நிறைவுக்கு தானே காரணம், வேற எதையும் சாராதவன் சொன்னார். ஃபஸ்ட்டு துன்பத்தில் துவளாதவன், இன்பத்தில் நாட்டமில்லாதவன், பற்று பயம் கோபமற்றவன். இதெல்லாம் சிதப்பிரக்கிய லட்சணம். அவனுக்கு முனிவன் ஒரு பேர் இருக்குங்க. பிறகு எதிலும் பற்றில்லாதவன், எங்கும் எதிலும் பற்றில்லாதவன். அங்க துன்பத்தில் துவளாத, இன்பத்தில் நாட்டமில்லாதனர். இங்கு நலம் தருவதை அடைந்து மகிழ்ச்சி அடைவதில்லை, கேடு தருவதை அடைந்து வெறுப்படைவதில்லை. அப்படிப்பட்டவன் சிதப்பிரக்கியன். பிறகு அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஓரளவுக்கு சிதப்பிரச்சலத்துன்னு சொன்னார். பிறகு சிதப்பிரக்கியனாக ஆவதற்கு வேண்டிய தகுதியை சொல்லிக்கிட்டு வர்றார். அதுக்குண்டான சாதனைகளையும் அதனால் வரக்கூடிய பலன்களையும் அடுத்து சொல்லிட்டு வர்றார். 58 சொன்னார். அதில் முக்கியமாக இந்திரிய கட்டுப்பாடு, இந்திரிய கட்டுப்பாட்டின் பலன். ஆமையை உதாரணம் சொல்லி, விஷயங்கள் நம்மளை தாக்கும் பொழுது எப்படி ஆமை தன்னுடைய 4 கால்கள் ஒரு தலை 5ஐயும் உள்ளே இழுத்து கொள்ளுமோ, அது மாதிரி இந்திரிய விஷயங்கள் நம்மளுக்கு பாதிப்பு வரும் பொழுது அதை அடக்கி கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவன். அப்படி இருக்கக்கூடியவனுக்கு மட்டுமே இந்த ஞானம் நிலை பெறும். பிறகு அதனுடைய படிகளை சொன்னார். இந்திரிய கட்டுப்பாட்டினுடைய படிகள். போகப் பொருள்களிலிருந்து முதல்ல விலகி நிற்கணும். ஞான நிஷ்டைக்கு ஞானம் கொஞ்சமாவது இந்திரிய கட்டுப்பாடு இருந்தால் தான் ஞானமே வரும். ஞானம் வந்தப்பறம் எனக்கு எல்லாம் வந்துருச்சுன்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க சில பேர், அதை அப்படியே ரூஸில் விட்டுருவாங்க. அது தொடர்ச்சியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ஞானமும் நிஷ்டையாகும். அந்த ஞானம் பலனையும் தரும். அதுக்கு முதல் படி என்ன சார்? இந்திரிய கட்டுப்பாடுக்கே முதல்ல சுகம் தரும் பொருள்கள் அதிலிருந்து விலகி இருக்க பழகணும்னா, போக பொருள்களிலிருந்து விலகி இருக்கணும். அப்படி விலகி இருந்தாலும் கூட மனசில் இருக்க ஆசை போகாது. அது ரொம்ப நாளைக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுவும் என்னாகும், இந்த ஞானத்தை திருப்பி திருப்பி சிந்திச்சு நிஷ்டையானவன மனதில் இருக்கக்கூடிய ஆசையும் போய்விடும். நம்மளுடைய இயல்பை சொல்கிறார் அவர். அதுக்கு இந்திரியங்களின் இயல்பு ஒன்று சொன்னார். என்ன சொன்னாருங்கன்னா, அந்த இந்திரியங்கள் எவ்வளோ மோசமானதுன்னு சொன்னார். விவேகம் உள்ள முயற்சி செய்கின்ற மனிதனையும் கூட இதிலிருந்து விலகணும்னு தீவிர முயற்சி பண்ணுறான். இதில் போனால் தப்பு வேணாம், நம்ம கீழே விழுந்துரும் தெரியுது.
அப்படிப்பட்ட மனிதனுடைய மனதையும் கூட என்ன பண்ணுறான், கலங்க செய்கின்ற கொந்தளிப்பு உள்ள இந்திரியங்கள் இருக்காது. அது எப்போ பார்த்தாலும் வேணும் இழுத்துட்டு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு சொல்லி அந்த இந்திரியங்கள் என்ன பண்ணுறாரு, பலவந்தமாக இழுத்து செய்கின்றன. யார? சாதாரண மனுஷன் இல்லை, விவேகமுள்ள முயற்சி செய்கின்ற ஆன்மீக வாழ்க்கைக்கு போகக்கூடாது நினச்சிக்கிட்டு இருக்கான் பாருங்க, அவனை கூட பலவந்தமாக இழுத்துட்டு போய் கீழே தள்ளிடுதான். அது இந்திரியங்களுடைய இயல்பை சொல்கிறார். முன்னாடியும் ஒரு இடத்துல சொல்வார், பின்னாடி சொல்லியிருக்கேன், 6வது அத்தியாயத்தில் வரப்போகுது. அர்ஜுனன் கேட்கும்போது இந்திரியங்களினுடைய இயல்பை சொன்னார். இந்திரியங்கள் எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிருந்து கவனமாக இருக்க வேண்டும் சொன்னார். பிறகு அதை அடக்க உபாயம், எல்லாத்தையும் அடக்கணும். சும்மா அடக்கணும் சும்மா இருக்காது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பகவான் பக்கம் அந்த இந்திரியங்களை செலுத்த வேண்டும். ஒவ்வொரு இந்திரியங்களையும் பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. அது நல்ல விஷயங்களில் பயன்படுத்தணும், பகவான் பக்கம் பயன்படுத்தணும். சினிமா பாட்டு கேட்டால் நல்லாத்தே இருக்குது, அதுக்கு பக்தி பாடலாம் கைக்கு போகணும். சாப்பிட்றது நல்ல சாப்பாடாக ஆரோக்கியமான சாப்பாடாக சாப்பிட்டுட்டு பிரசாதமாக சாப்பிடணும். இப்படி ஒவ்வொரு இந்திரியங்களையும் பயன்படுத்தும் பொழுது பகவானையே லட்சியமாக கொண்டு பரகதியாக கொண்டு மன உறுதி இருக்கணுங்கிறாரு. இருந்தால் நம்ம கட்டுப்படுத்தி விடலாம். அப்படி கட்டுப்படுத்தியுடைய மனம் ஞானத்தில் நிலை பெறுகிறது அப்படிங்கிறார். பிறகு 62, 63 மன அடக்கத்தின் விளைவு. இங்கே தான் போன கிளாஸில் பார்த்தோம். எப்பயுமே அதாவது எப்படி மனசு கீழே வருதுன்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கே சொல்கிறார், நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி மனசை டெவலப் பண்ணி கொண்டு போனோம், மோசமாக இருக்குது அது எப்படி மேலே போகிறது நம்ம சொல்லுவோம். இவர் என்ன சொல்கிறார், எப்படியெல்லாம் உனக்கு கீழே வரும்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு சொல்கிறார். 62, 63 போன கிளாஸில் 62 முடிச்சிட்டோம். அதில் மொத்தம் 8 விஷயம் சொல்கிறார். எப்போ பார்த்தாலும் முதல்ல இந்திரிய விஷயங்களவே நினச்சிக்கிட்டு இருக்கான அவருக்கு அந்த மனிதன். அது முதல் தப்புங்கிறார். எப்போ பார்த்தாலும் சுகம் தரும் பொருள்களையே நினச்சிக்கிட்டு இருக்கான். அது ஃபஸ்ட்டு. அப்படியே நினச்சிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகுமாம்னா, அதில் அவனுக்கு ரொம்ப எது பிடிக்குதோ அதில் ஆசை பற்று வந்துடும். பற்று அந்த பொருளை மட்டும் அது மேலே பிரியம் இருக்குது, விருப்பு வந்துடும். விருப்பு வந்தால் நிற்குமான்னு சொன்னால் அதை அடையணுங்கிற ஆசை தீவிரமாகும். அடுத்து எப்படியாவது ஸ்டெப்பு அடையணுங்கிற ஆசை, எப்படியாவது அடைஞ்சாகணும் அப்படிங்கிற ஆசை தீவிரமாகும். அது தீவிரமான உடனே அது கிடைக்கலன்னா கோபம், கிடைச்சி யாராவது பறித்தாலும் கோபம், தடை வந்தாலும் கோபம். அப்போ இந்திரிய விஷயங்களை முதல்ல தியானிக்கிறான், அதுலேருந்து பற்று வருது, பற்று ஆசையாக பரிணமிக்கிறது, ஆசை என்ன ஆகுது, கோபமாக மாறுகிறது. இதெல்லாம் நம்ம போன கிளாஸில் விளக்கம் தெளிவாக பார்த்தோம். நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா ஆசை எங்கே இருக்கோ பற்று எங்கே இருக்கோ அங்கே தான் கோபம் வரும். கோபம் வரும். அதுக்கு உதாரணம் சொன்னேன். நம்ம வீட்டு குழந்தை மேலே ஆசை இருக்கும், பற்று இருக்கும். அது படிக்கணும்னு ஆசை இருக்கும், படிக்கலைன்னு என்ன ஆகும், பக்கத்து வீட்டுக்குள்ளே படிக்கலைன்னா சந்தோஷம் வரும். சில பேருக்கு அப்படித்தான். அங்கே கோபம் வருமா, அந்த போய் அடிக்க முடியுமா? நம்ம உள்ள படிக்கலைன்னா காரணம் அங்கே பற்று இருக்குது, ஆசை இருக்குது. அது நாம் நினச்சது நடக்கலைன்னு சொன்னோன்னா கோபமாக வடிவடிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தோம். பிறகு 63 போன கிளாஸில் ஆரம்பித்தோம். இவங்க என்ன சொன்னார் அப்படின்னா 62வது ஸ்லோகத்தில் இந்திரிய விஷயங்களை முதல்ல எப்போ பார்த்தாலும் அதவே நினைக்கிறதுனால நம்மளுக்கு எது சுகம் தருமோ அதில் பற்று வர்றது, பற்று வந்த பிறகு அதை அடையணுங்கிற ஆசை வருவது, அந்த ஆசை கோபமாக மாறும். 63வது ஸ்லோகத்தில் அந்த குரோதத்திலிருந்து கோபத்திலிருந்து என்ன வருதுன்னு சொல்லி இதில் 5 சொல்கிறார். கோபத்திலிருந்து மனக்குழப்பம், குழப்பத்திலிருந்து நினைவு நாசம்,
நினைவு நாசத்திலிருந்து புத்தி நாசம், புத்தி நாசத்தால் அவனே அழிந்து விடுகிறான். இவனோட கோபத்திலிருந்து மோகம் ஆர் மனக்குழப்பம், அதிவேகம் உண்டாகிறது. நல்லது கெட்டதெல்லாம் புரிஞ்சுக்கிற புத்தி வராது. கோபம் வரும்போது எந்த முடிவெடுத்தாலும் சரியாது. அதனால சொல்லுவாங்க, கோபம் வந்துச்சுன்னா கொஞ்சம் துக்கத்திலையும் முடிவெடுக்கக்கூடாது. துக்கமாக இருக்கும்போது எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் அமைதியாக இருந்தாலே பேசாமல் பிறகு யோசிப்போம் அப்படின்னு சொல்லி போன கிளாஸில் உதாரணம்லாம் சொன்னேன். கோபமாக இருக்கும் முடிவெடுக்கக்கூடாதுன்னு ஒரு பையன்கிட்ட சொன்னதுக்கு ஒரு வாரம் கழிச்சு அது செய்ப்பான்னு சொன்னான். அன்றைக்கே செஞ்சுட்டு வந்துட்டாங்க. பொறுமை கோபம் வந்து ஆந்திரவுன்னா அந்த செயலை விட்டுருவான்னு சொன்னோம்னா இதே பண்ணிட்டு வந்துட்டான். அதனால் என்னன்னா கோபம் வந்து நம்மளை வந்து கெடுத்துடும், மோகத்தில் ஆழ்த்திவிடும். கோபம் வந்தால் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி மனுஷனா என்ன இருக்கிறது மாதிரி அப்படி சொல்கிறோமா இல்லைங்களா? மனுஷனாகவே இருக்க மாட்டேன், நான் என்ன பேசுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உண்டு. தர்மத்துக்காக அதர்மத்தை அடக்குவதற்காக சில கோபம் தேவைம்பாங்க. ருத்ரன்னு பேர் இருக்கு சிவனுக்கே, கோபப்படுவார்னு சொல்லி. ஏன்னா சில விஷயங்களுக்கு தர்மமாக கண்டிக்கிறதுக்கு கோபம் தேவை. குழந்தைங்களை வந்து கோபப்படாமல் இருந்தால் எப்படி வளரும்? கோபப்பட்டு வளர்க்கணும். அதை கவனமாக இருக்கணும். சொல்லுவாங்க, குச்சியை கம்பு எடுத்து குழந்தைய அடிக்கணுமா. என்ன செய்வாங்க தெரியுமா? கண்டிக்கணும், கம்பை கையில் எடுத்துக்கணும். அப்போ கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருக்கும். மேலே அடிக்கக்கூடாது, தரையில் டம்னு அடிக்கிறது, அதுலேயே அரண்டு ஓடணும். மேலே அடி விழுகாது, ஆனால் அழுதுணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கையில் என்ன இருக்கோ அதை தூக்கி மூங்கி எரியுது. சில பேர் கண்ணில் பட்டுருது, படாத இடத்துல பட்டுருது. அதெல்லாம் கோபத்தினுடைய விளைவு. அது என்ன ஆகுது? மோகமாக மாறுகிறது. மோகம் குழப்பமாக மாறிவிடுகிறது. பிறகு மோகத்தின் விளைவு என்னன்னு சொன்னால் சம்மோகா. முதல் விரல ரெண்டாவது பகுதி. முதல் பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் குரோதாத் பவதி சம்மோக, கோபத்திலிருந்து மனக்குழப்பம் உண்டாகிறது. அதிலே ரெண்டாவது பகுதி சம்மோகா ஸ்மிருதி விப்ரமக, மோகத்தின் விளைவினால் நாம் இதுவரை பெற்ற அறிவு நினைவு நாசமடைகிறது. ஞாபக சக்தியெல்லாம் போயிருங்கிறார். கோபப்படும் பொழுது நம்ம பதிவுகள்லாம் அழிந்து போயிடணும், வந்துடலாம். நம்ம பெற்ற அறிவு எல்லாமே சித்தத்தில் பதிவாயிருக்கு, நல்லா உள்ள பதிஞ்சிருக்கு. அந்த மோகம் மனக்குழப்பம் வரும் பொழுது அந்த நேரத்தில் இந்த குழப்பம் இருந்துன்னு சொன்னால் அது அறிவு பயன்படாது. அந்த நேரத்தில் அது பயன்படாது, வெளிப்படாது. இந்த நேரம் பார்த்தா சாதாரண மனுஷனுக்கு பண்டிதனுக்கு வித்தியாசம் தெரியாது. கோபம் வந்து மோகம் வந்துருச்சுன்னா ரெண்டு பேருக்கும் வித்தியாசமே தெரியாதுங்கிறார். நம்ம நிறைய கேட்டிருக்கோம், பாடம் கேட்டிருக்கோம், படிச்சிருக்கோம், அனுபவம் இருக்குது, நல்ல பண்புகள் இருக்குது, எல்லாம் பதிவாக இருக்கு. எல்லாம் கோபத்தில் மனக்குழப்பமாகி மறந்து விடும். அது நினைவில் இருந்து எவ்வளவு மூளை படிச்சிருந்தாலும் சரி, அந்த கோபத்தின் விளைவினால் வந்த மோகத்தால் மறைக்கப்பட்டுப்படும் நினைவு நாசம் ஏற்பட்டு விடுகிறது. மறதி வந்துடுங்கிற. நல்லா படிச்சிருப்போம், அந்த டயத்தில் ஞாபகத்துக்கு வரும். பிறகு ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசக, ரெண்டாவது வரி. நினைவு நாசத்திலிருந்து புத்தி நாசம் உண்டாகி விடுகிறது. அறிவு வேலை செய்யாது. படிச்சது ஞாபகத்துக்கு வராட்டி புத்தி எப்படி வேலை செய்யும்? ஒரு கணக்கு சூத்திரம் படிச்சிருக்கோம், அந்த நேரத்தில் ஞாபகத்துக்கு வராட்டி பிற அறிவை எங்கே பயன்படுத்த முடியும்? அது மட்டுமல்ல, எந்த மாதிரி படிப்படியாக வந்து ஒருத்தருக்கு புத்தி கட்டு போச்சுன்னு சொன்னால் சாதாரணமாக அறிவு இல்லாட்டி உலக வாழ்க்கையிலே வாழ முடியும். உலக வாழ்க்கையிலே தர்மார்த்த காம மோட்சம் இருக்கு பாருங்க, அந்த நாளுக்குமே அவன் பயன்பட மாட்டான். இந்த புத்தி வேலை செய்யாது. எது அர்த்தம்னு தெரியாது, எது இன்பம்னு தெரியாது, எது தர்மம்னு தெரியாது. பிறகு மோட்சத்துக்கு எங்கே போகிறது? இந்த உலக விஷயங்கள்லே கூட இந்த புத்தி கெட்டு போச்சுன்னா உலக விஷயத்திலே நல்லா வாழ முடியாது. உலக விஷயம் நல்லா தர்மார்த்த காம மோட்சம் வருவதற்கு கூட அந்த அறிவு கூட குழப்பிடுவோம். குழம்பி அந்த நினைவுகள்லாம் போய் எதை செஞ்சால் நல்லதுன்னு தெரியாது. அதனால எப்படி நம்மளுக்கு அடிப்படை தேவை என்ன, அர்த்தம் என்ன, எந்த இன்பத்தை அனுபவிக்கிறது, எந்த இன்பத்தை அனுபவிக்க கூடாது, காமக. பிறகு தர்மம், எது தர்மம் அதர்மங்கிற புத்தி, எல்லாரும் மோசம். பிறகு மோட்சம் வர கிடைக்கும். புருஷார்த்தமே அவனுக்கு இருக்காதுங்கிற.
அதுலேயே என்ன பண்ணிடுவான், புத்தி இல்லாதனால அந்த பலன் கூட அவனுக்கு கிடைக்காமல் போய்விடும். புரிந்து சொல்லும் சக்தி இருக்காது. கோபமாக இருக்கும்போது நீ என்ன அட்வைஸ் பண்ணுங்க கேட்பானா? ரொம்ப டென்ஷனாக கோபமாக இருக்கும்போது சொன்ன புத்தியை வேலை செய்யாது. அந்த ஏற்கனவே பெற்ற அறிவும் கூட இருக்காது. 10th கணக்கு பாஸ் பண்ணாதே 11th கணக்கு போட முடியும். அந்த 10th கணக்கு ஞாபகம் வராட்டி என்ன பண்ண முடியும்? நேரங்கள் பரீட்சையில் போய் வீட்டில் குழப்பமாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைகள் கூட வீட்டில் பிரச்சனையாக போச்சுன்னா அந்த படித்ததெல்லாம் மறந்து போயிடும். புத்தி அங்கே வேலை செய்யாது. மறந்தால் என்ன ஆகும்? புத்தி வேலை செய்யாது. பரீட்சை கூட சரியாக எழுத முடியாது. அதெல்லாம் இருக்குது. அதனால் என்ன சொல்கிறேன்னா, இந்த நினைவு நாசத்தினால் புத்தி நாசம் அடைகிறது. நம்மளும் வகுப்புக்கு வரும்போது நினைவு நாசம் கொஞ்சம் ஆயிரும். இந்த கிளாஸ் முடிச்சு ஒரு வாரத்தில் எத்தனை பரீட்சைகள் சந்திச்சிருப்போம். அதனால என்ன பண்ணுறோம், கொஞ்சம் பழைய கிளாஸ் எல்லாம் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுறோம். கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிற அப்படியே வந்துடும், உள்ளேருந்து வந்துடும். ஏன்னா அது நினைவு நாசத்தால் புத்தி நாசம். பழைய வகுப்பு கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு வந்தோம்னா அடுத்த கிளாஸ் நல்லா புரியும். இல்லாட்டி என்ன ஆகும், கொஞ்சம் எதுமோ தலையும் புரியாது, காலை என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. வேதாந்த வகுப்புல தொடர்ச்சியாக கேட்கணும். கீத வகுப்பு கூட பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் பண்புகள் எல்லாம் மாற்றி கலந்து வரும். பஞ்சதசி மாதிரி எல்லாம் தொடர்ச்சியாக வரணும். இல்லாட்டி தலையும் புரியாது, காலும் புரியாது. இன்னமும் கூட ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு தோணும். ஏன்னா பழசு ஞாபகத்தை பாருங்க. ஏன்னா அந்த ஞாபகம் இல்லாட்டி புத்தியே அங்கே வேலை செய்யாது. அதனால நினைவு நாசத்தால் புத்தி நாசம் அப்படிங்கிற கர்ணன் கூட ஒரு சாபம் இருந்துச்சு. படித்த வித்தையெல்லாம் மறந்து போகணும், எப்போ தேவையோ அப்போ மறந்து போகணும். அதனால நிறைய வீழ்ச்சி அடைகிறோம். இன்னொரு சாபம் பரசுராம சாபம் பார்த்தாரா இல்லைங்களா? அது ஒரு குறள் கூட இருக்கு, மறதி இருக்கு பார்த்தீங்களா? திருக்குறள் ஒரு குறள் இருக்கு, நெடுநீர் மறவி மடிதுயில் நான்கும் கெடுநீரார் காமக்களம். அதில் அந்த மறதியை சொல்கிறார். காலம் தாக்குதல் ஒன்று இது இல்லை, இதில் மறதி வர்றதுனால சொல்கிறேன். நாளைக்கு தள்ளி போடுறோம் பார்த்தீங்களா, அதுவும் நம்ம அழிச்சோம். காலம் தாக்குதல், நாளை எண்ணுவதால் நடப்பதொன்றும் இல்லை. நாளைக்குன்னு போச்சுன்னு ஒன்றும் நடக்காது. இப்போ செய்யணும் செஞ்சது. காலம் தாழ்த்தல், மறதி, சோம்பல், பெரும் தூக்கமா, அளவுக்கு அதிகமாக தூங்குறது, இதுவே ஆகிய நான்கும் கெட்டு அழிந்து போகிறவர்கள் ஏறி போகின்ற மரக்கலங்கிறார். கெட்டு போறதுக்கான மரக்கலமாக இருக்கு. அதில் மறதியை சொல்றார். கெட்டதை மறந்தா தப்பு இல்லை, நல்லதை மறக்கக்கூடாது. அதெல்லாம் எதில் வருதுன்னா, கோபத்தால் மோகம், மோகத்தால் புத்தி நாசம். அதில் வருதெல்லாம் ஏற்பட்டு போகுது, மறதி வருகிறது அப்படிங்கிற. சில பேரெல்லாம் பார்த்து அரசியலில் கெட்டதை பூரா ஞாபகம் வச்சிருப்பான், நல்லதெல்லாம் மறந்துருப்பான். அது பல வருஷம் ஞாபகத்தில் இருக்கேன். அதனால என்ன சொல்றாருன்னு சொன்னா, இது என்ன, புத்தி நாசம் அடைந்து விடுகிறது, மறந்து போகுங்கிற. எல்லாம் படிச்சதெல்லாம் மறந்து போகும் அப்படின்னு சொல்றாரு. எப்பயுமே இந்த மறதி எப்போ வந்துடுறீங்களா, நீங்க ஒரு விஷயத்துல ரொம்ப ஆர்வம் இருந்தால் மறக்காது. பாருங்க, வயசான காலத்துல சீக்கிரம் மறந்துவோம்னு சொல்லுவாங்க. ஆனா ரொம்ப டீப்பா ஒரு விஷயத்த உன்னிப்பா கவனிச்சுட்டீங்கன்னா மறக்காது. நீங்க என்னன்னே சொல்லணும், கவனமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, மறந்து போயிடும். எத்தனையோ சவுண்டு வருது, கேட்குது, ஞாபகத்துக்கு உள்ள பதிஞ்சுக்கிட்டா இருக்கு. எதுல நம்மளுடைய கவனம் போதோ அதுலதான் நம்மளுக்கு ஞாபகத்தில் இருக்கு. அதனால இங்க என்ன சொல்றாரு சொன்னா, மறந்து விடும், அறிவு நாசமாகிவிடும். இதனால கோபத்தால் வந்த மோகத்தால் ஏற்பட்ட புத்தி நாசம், புத்தி அடைந்து விடும். அடுத்தது புத்தி நாசத்தால் என்ன ஆகுறான்னா, புத்தி நாசா பிரணஸ்யதி, கடைசி வார்த்தை புத்தி நாசா பிரணஸ்யதி. புத்தி நாசத்தால் அவனே அழிந்து விடுகிறான். அது அவனுக்கு புருஷார்த்தத்தை அடையிறதுக்கு தகுதியே இல்லைன்னா எப்படி அவன் வாழ முடியும்? எல்லாம் போதணும், புருஷார்த்தங்களே தெரியாது, அதை அடையிற தகுதியே இருக்காது. அப்ப அவனே அழிந்து விடுகின்றான், அவனுக்கு அவனே வழியாகி விடுகின்றான். 6வது அத்தியாயத்தில் சொல்வார், மனம்தான் உனக்கு நண்பன், மனம்தான் உனக்கு பகைவன். வெளியே இருந்து நம்ம நிறைய நண்பர்களை தேடுறோம், வெளியே பகைவர்களை உருவாக்குறோம்னு சொல்றான். முதல் பகைவன் யாரு? நம்ம மனசு. முதல் நண்பன் நம்ம மனசு. நம்ம மனசை நண்பனா வச்சுக்கிறது தான், பகைவனா வச்சுக்கிறது யார் கையில் இருக்கு? நம்ம கையில இருக்கு.
அதை பண்ணணும். அதனால உன்னுடைய கட்டுக்குள் இருந்தால் மனம் நண்பன், உன்னுடைய கட்டுக்குள் மனம் இல்லை என்றால் உன் மனம் உனக்கு பகைவன். சங்கரர் ஒரு இடத்துல சொல்றார், புத்தியை இழந்தவன் மனிதன் என்ற தகுதியே இழந்து விடுறான். புத்தி நாசத்தால் ஆள் அழிகிறான்னு சொல்ற மனிதன் என்ற தன்மையை இழந்து அடுத்த ஜென்மத்தில் மிருகமாக பிறப்பான்னு அவர் சொல்றாரு. சங்கரர் ஒரு இடத்துல சொல்லியிருக்கார். அதனால இந்த புத்தி நாசம் கடைசியில அழிந்து விடுகிறார். 8 ஸ்டெப்பு சொல்லியிருக்கிறார். முக்கியமாக மனக்கட்டுப்பாட்டுக்கான உபாயந்தே. முதல்ல இந்திரிய விஷயங்கள் நினைக்கிறான், பற்று வருது, ஆசை வருது, கோபம் வருது, கோபத்தில் மோகம் வருது, மோகத்தினால இவன் என்ன பண்ணுறான், புத்தி நாசம். புத்தி நாசத்தினால இவனை அழிந்து விடுகின்றான். நினைவு நாசம், நினைவு நாசம் அது புத்தி நாசம். பொதுவாக மனக்கட்டுப்பாடுக்கு உபாயம் இந்திரிய கட்டுப்பாடு, இந்திரிய கட்டுப்பாடுக்கு உபாயம் மனக்கட்டுப்பாடு. ரெண்டு கோயின்சைடாட்டும் போய்கிட்டே இருக்கு. உடல் ஆரோக்கியத்திற்கு நம்ம வாய் வழியாக உணவு செலுத்துகிறோம். நல்ல உணவு கெட்ட உணவுலாம் பார்த்து வாய் வழியாக உணவு செலுத்துகிறோம். அதில் உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம். மன ஆரோக்கியத்திற்கு இந்திரியங்கள் வழியாக, எல்லா இந்திரியங்கள் வழியாக செலுத்தப்படுகிற உணவு தான். எதை பார்க்கணுமோ அதை பார்க்கறது, எதை கேட்கணுமோ அதை கேட்கறது, எதை சுவைக்கணுமோ அதை சுவைக்கிறது, எதை பேசணுமோ அதை பேசுறது. இதெல்லாம் பண்ணோம்னு சொன்னால் இதெல்லாம் அது மனக்கட்டுப்பாடு வருது. மனக்கட்டுப்பாடு வர இந்திரிய கட்டுப்பாடு டெவலப் ஆகும். சொல்லுவோம்ல, எக்ஸசைஸ், உடல் கொஞ்சம் ஆரோக்கியம் இருந்தால் நல்ல எக்ஸசைஸ் பண்ணலாம், நல்ல எக்ஸசைஸ் செஞ்சால் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ரெண்டு ஒன்றோடு சார்ந்து இருக்கும். ஒன்றுமே ஆரோக்கியம் இல்லை, எக்ஸசைஸே பண்ண முடியாது. எக்ஸசைஸ் பண்ண உடலை ரொம்ப ஆரோக்கியம் சார்ந்து இருக்கும். சில நேரங்களில் நாம் விரும்புகிறோமோ விரும்பலையோ கண்ணில் நிறைய காட்சி வரும், அதில் தேவையில்லாத சப்தம்லாம் வரும். அது ஒன்றும் இல்லையே, கண்ணை திறந்துதான் போகணும், காது திறந்தே இருக்குது. இல்லாட்டி போகிற வழியில் எத்தனை கெட்டதையும் பார்க்க வேண்டியது. சென்னையிலையும் போஸ்டர்லாம் பார்க்கலாம், மோசமான போஸ்டர்கள் இருக்கும், கண்ணில் படம். தேவையில்லாத சத்தங்கள் காதில் விரணும். அதெல்லாம் நல்ல விஷயம் அவ்வளோ பதிவாகாது, கெட்ட விஷயம் அப்படியே பதிவாகும். நல்ல விஷயம் அவ்வளோ சீக்கிரம் உள்ள போகாது, கெட்ட விஷயம் என்ன சீக்கிரம் போயிடும். அதனால கவனமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன பேப்பரில் இது என்ன படம் போட்டாலும் தெரியாது, கருப்பு மை பட்டுச்சுன்னா படிச்சுன்னு தெரியுமா இல்லைங்களா? நீங்கள் பேப்பர் நியூஸ் கூட பாருங்கள், எடுத்த உடனே நல்ல செய்தி நிறையா வரும், அது நல்ல படம். கொலை, கொள்ளை, இதுதான் நல்ல படம். படிக்கும் போதே பார்த்தா அதே படம். நம்ம இவர் ஒரு கருத்த சென்னை ஒரு பெரிய மில் அதிபர் அவர், அவருடைய பையன் சின்ன வயசில் பேப்பர் எடுத்து கருப்பு வீட்டு இந்த இது வச்சுருப்போம். இந்த கொள்ளையெல்லாம் பேப்பரை அழிச்சிடுவோம். அவனே லேசாக பார்த்து போதும் அழிச்சிடுவான். பண்ண வராம்பாரு, இதெல்லாம் இருக்கக்கூடாது பேப்பரில் அப்படின்னு அழிப்பான். ஏன்னா அதுதான் கண்ணில் படுது. கெட்ட விஷயங்கிறத முதல்ல கண்ணில் படுது, நல்ல விஷயம் நம்மளுக்கு படுவது இல்லை. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இந்திரிய ஒழுக்கம் மன ஒழுக்கம் சார்ந்து இருக்கு. இந்திரிய ஒழுக்கமும் மன ஒழுக்கமும் இல்லை என்றால் உன்னை நீ இழந்து விடுவாய், நீயே அழிந்து விடுவாய். அப்ப எல்லாம் இது ரெண்டு இல்லைன்னா யாராவது நம்மளுக்கு உதவும் முன் வந்தால் கூட அவன் நல்லவன் தோணாது, அதை ஏற்றுக்கிட மாட்டான். அவன் நம்ம கெட்டவனே நினச்சிக்கிட்டு எல்லாத்துலேயும் குழப்பமாகி போய் அவனையும் பகைச்சிக்கிடுவான். ஒரு கடைசியில் நம்மளுக்கு யாருமே இல்லாமல் போய் முடிவுன்னு சொல்கிறார். அதனால என்ன சொல்றாருன்னா, மனதில் வருகின்ற எண்ணங்களை கவனித்து எந்த எண்ணத்தை வளர்க்கணுமோ அதை வளர்க்கணும், எந்த எண்ணத்தை நீக்கணுமோ அது தியானம் எதுக்கு தெரியுங்களா? எப்படிப்பட்ட எண்ணம் வரும்னு கவனிக்கிறேன். குணத்தியானமே ஒன்று இருக்கு. உட்கார்ந்து எனக்கு இந்த கெட்ட குணம் இருக்குன்னு சொன்னார். என்கிட்ட இருக்க பொறாமையை நீக்க 7 வருஷம் தியானம் பண்ணேன். சாப்பாடா எங்கேயாவது எனக்கு வந்துச்சு மரணம் உட்காந்து பொறாமை எனக்கு எடுத்து விடுறாரு, இதனால என்ன பிரயோஜனம்? அப்படியே உட்காந்து தியானம் பண்ணுவார். அது போகணும் பண்ணிட்டு சொன்னார். எனக்கு கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போ எனக்கு போகாமல் அனுபவத்தோட வர்றது இல்லைன்னு அவர் இதுக்காகவே தியானம் பண்ணேங்கிறார். 7 வருஷம் கஷ்டப்பட்டேங்கிறார். ஒவ்வொரு குணங்கள் இருக்கு. அப்போ எது கெட்ட குணம்னு பார்த்து அதை நீக்க வேண்டும். அப்படி காப்பாற்றலைன்னா மனமும் கீழே வீழ்ச்சி அடைந்து விடும். நல்ல குணங்கள் வர வர மனசு கட்டுப்பாட்டுக்கு வந்துடும், இந்திரியங்களும் கட்டுப்பாட்டுக்கு வந்துவிடும். சில பேர் தியானம் பண்ணுனா நல்ல குணம்லாம் வந்துடும் நினைக்கிறாங்க. தியானம் பண்ணி மனசை ஒருமுகப்படுத்தினா நல்ல குணம் வந்து, தியானத்தில் குணத்தியானம் பண்ணால் நல்ல குணம் வரும்.
மனசை ஒருமுகப்படுத்துறது பரம்பொருள் தத்துவத்துக்காக, கடவுளுக்காக ஒருமுகப்படுத்துறது நல்ல குணம் வரும். அசுரர்களும் ராட்சசர்களும் என்ன வேலை செய்கிறாங்க? தியானம் பண்ணிட்டு அந்த பலனை அடைகிறாங்க, நல்லவங்களாக இருக்கு. தியானம் பண்ணி முடித்தவொடனே ரொம்ப கெட்டவனாக போகிறான். தியானம் பண்ணி தபஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்? வரத்தை வாங்கிட்டு ஓவராக கெட்டது பண்ணுறான். குணங்களுக்கும் தியானம் மனசை ஒருமுகப்படுத்த பயன்படும். குணத்தியானம் ஒன்று இருக்கு, அதை பண்ணோம் சொன்னால் இந்திரிய கட்டுப்பாடுக்கும் மனக்கட்டுப்பாடுக்கும் அது பயன்படும். அதனால என்ன பண்ணணும்னா மனசை எப்பயுமே இன்னொன்று சொல்லுவாங்க, சும்மா வச்சுக்க கூடாது. சும்மா இருன்னு உபதேசம் பண்ணாரு. சும்மா இருங்கிறது சாதாரண விஷயம். ஒரே வார்த்தையில் தாய்மானவர் சும்மா இருன்னு சொன்னான்னு சொல்லுவாங்க. சும்மா இரு உபதேசம். சும்மா இருன்னு சொன்னால் அது சாதாரண செயல்படாமல் எண்ணாமல் இருக்கிறது இல்லை. அப்படி இருக்கிறது மிக 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 கடினம். அப்போ என்ன பண்ணணும்? டைவர்ட் பண்ணணும். மனசை என்ன பண்ணணும்? டைவர்ட் பண்ணணும். கடவுள் பக்கம் மற்ற விஷயங்கள் டைவர்ட் பண்ணணும். ஒரு குழந்தைய விளையாண்டுக்கிட்டு ரொம்ப அவங்க விளையாட்டு தான் பண்ணிக்கிட்டு, நீங்கள் சும்மா உட்காருமா, ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கு. அது கையில் என்ன பண்ணணும்? அதுக்கு தகுந்த மாதிரி பொருளை கொடுத்து அதை போக்கில் விட்டுறாங்க. இல்லாட்டி சும்மா உட்காந்து பிடிக்க வைக்கவே முடியாது. ஒரு இடத்துல பார்த்தேன், ஒரு பையன் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தான். பாத்திரத்தில் எடுத்து போட்டுட்டு அவங்க தாத்தா என்ன பண்ணாருங்களா, இது பாத்திரத்துக்கு அப்புறம் நல்லா அழகாக எடுக்கிறேன், நீ எங்கள் புறத்து வரிசையை எடுக்கிறாரு. இதெல்லாம் அந்த ரூமில் உனக்கு வச்சுட்டு வா பார்ப்போம். அவன் என்ன பண்ணான்? சின்ன ஒரு 1.5 வயசு வரிசையாக பண்ணி வச்சுட்டு, வெரி குட் பாய் நல்லா போயிட்டு எத்தனை கொண்டாந்து வை. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. மனசை வேலையை கொடுத்துட்டோம்னா மனசை சும்மா வச்சுருந்தா கெட்டு போயிடும். ஏதாவது ஒரு வேலையை கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அது டைவெர்ட் ஆகி நல்ல விஷயம் டைவெர்ட் பண்ணால் மனசை கட்டுப்படுத்த முடியும். அப்போது இந்திரியமும் கட்டுப்படும். வேதாந்தத்தில் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். இதே இது வேறு மாதிரி இருக்கு. அதாவது ஒரு பையன் ரொம்ப சேட்டை பண்ணான், அவனை கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்பா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவன் என்ன பண்ணுறது? ஏதோ சுறுசுறுப்பாக சொன்னால் ஏதாவது கொடுத்தா செய்வான், நல்லா செய்வான். இவனை குத்தி கொஞ்சம் யோசிக்கவும் செய்வான். ஒரு உலக வரைபட மேப்பை கொடுத்துருக்காரு. எடுத்து இதை நான் கிழிச்சு கையில் கொடுப்பேன், நீ எங்கே கரெக்டாக ஒட்டி கொடுத்துருக்கேன். சரிங்கப்பான்னு இருக்கான். நல்லா பார்த்துக்க முதலேன்ட்டார். படத்தை பார்த்துருக்கான், நல்லா பார்த்துக்க, நல்லா கவனித்து பார்த்துக்க. கிழிச்ச பிறகு கரெக்டாக ஒட்டி கொடுக்குறேன். ஏன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகணும். இவனுக்கு வேலையை கொடுத்து கொடுத்துட்டார். 5 நிமிஷம் ஒட்டி கொண்டு வந்துட்டான். 5 நிமிஷம் தான். எப்படா ஓட்டினேன் அப்படின்னாரு. இல்லை, அந்த படத்தை பார்த்து திரட்டி பார்த்தேன், பின்னாடி போட்டு சுத்தோட ஒரு மனுஷன் இருந்தான், அவனை சேர்த்தேன், உலகம் சேர்ந்துருச்சு. இந்த வேதாந்தம் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளை தெரிஞ்சுக்கிட்டா உலகத்தை தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுவாங்க. அவன் என்ன பண்ணியிருக்கான்? அந்த மேப்பை சேர்க்கறதுக்கு மேப்பு பின்னாடி ஒரு போட்டு சுத்தோட விளம்பர படம் இருந்துருக்கு, அதை பார்த்துருக்கான். மனுஷனை சேர்க்கறது ஈஸி இல்லை. உலக மேப்பில் எந்த நாடு எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் மனுஷன் உடம்பு ஈஸியாக தெரிஞ்சு போயிடும். அதை வச்சு 5 நிமிஷம் சேர்த்து கொண்டு வந்துட்டேன். எதுக்கு சொல்கிறேன்னா, வேலை கொடுத்தா மைண்டுக்கு வேலை கொடுத்தோம்னா டைவர்ட் ஆகாது. இவர் கொடுத்து பார்த்தார், அது புத்திசாலி, அதனால் இங்கே பண்ணிட்டான். அதனால் என்ன சொல்கிறாரு சொன்னால், இந்த 8 விஷயங்கள் இருக்கு. அதாவது சுகம் தரும் பொருட்களை நினைத்தல், பற்று வருதல், ஆசை வருதல், அதிலிருந்து கோபம் வருதல், கோபத்திலிருந்து மனக்குழப்பம், மனக்குழப்பத்தில் நினைவு நாசம், நினைவு நாசத்தில் புத்தி நாசம், புத்தி நாசத்தால் 4 5 8 ஸ்டெப்பு 2 ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காரு. 63 அர்த்தம் பார்த்துக்கலாம். குரோதாத் பவதி சம்மோக, சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமக. குரோதாத் பவதி சம்மோக. குரோதாத் கோபத்திலிருந்து, சம்மோக மனக்குழப்பம், பவதி உண்டாகிறது. கோபத்திலிருந்து மனக்குழப்பம் உண்டாகிறது. அடுத்த வாக்கியம், சம்மோகாத் மனக்குழப்பத்திலிருந்து ஸ்மிருதி நினைவில் விப்ரமக நாசம் ஏற்படுகிறது. மனக்குழப்பத்திலிருந்து நினைவின் நாசம் ஏற்படுகிறது. அடுத்தது 2வது, ஸ்மிருதி பிரம்சார் நினைவு நாசத்திலிருந்து, ஸ்மிருதி பிரம்சார் நினைவு நாசத்திலிருந்து புத்தி நாசக புத்தி நாசமானது ஏற்படுகிறது. புத்தி நாசாத் அடுத்தது, புத்தி நாசத்திலிருந்து பிரணஸ்யதி அவனே அழிந்து விடுகிறான். கோபத்திலிருந்து மனக்குழப்பம், மனக்குழப்பத்திலிருந்து நினைவின்மை, நினைவின்மையிலிருந்து புத்தி நாசம், புத்தி நாசத்தால் அவனே அழிகிறான். அதற்கு முன்னாடி 4 ஸ்டெப் சொல்லிட்டார். பொருள்களை நினைத்தல், பிறகு பற்று வருதல், ஆசைப்படுதல், கோபம் வருதல்.
கோபத்திலிருந்து மனக்குழப்பம், மனக்குழப்பத்தில் நினைவின்மை, நினைவின்மையின் புத்தி நாசம், புத்தி நாசத்தால் அவனை அழிக்கிறான். 64 ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயான் இந்திரியை சரணம் ஆத்மவஸ்யைர் விதேயாத்மா பிரசாதமதிகச்சதி ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயான் இந்திரியை சரணம் ஆத்மவஸ்யைர் விதேயாத்மா பிரசாதமதிகச்சதி. இங்கே 64, 65 இது ரெண்டுலையும் மன அடக்கத்தின் பலனும் அதை அடக்க வழியும் சொல்றார். மன அடக்கத்தின் பலன், அதை அடக்க வழி. மன அடக்கத்தின் பலன் இங்க மன அமைதி. அதனுடைய பலன் விருப்பு வெறுப்பிலிருந்து இந்திரியங்களை விடுபடணும். பிறகு அவனது கட்டுக்குள்ள இந்திரியங்களை வைக்க வேண்டும். இதற்கு முன்பு கட்டுப்பாடு இல்லாத இந்திரியங்கள் என்ன வீழ்ச்சி அடையும் சொன்னார். இப்ப எப்படி கட்டுப்படுத்தினா எப்படி நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும். அடுத்த சுலோகத்துல இங்க மன அமைதி கிடைக்குங்கிறார். மன அமைதி எதுக்கு தேவையில்லைன்னு சொல்ல நினைக்கலாம். மன அமைதியில் உனக்கு என்ன பலன் அடுத்த சுலோகத்தில் சொல்லுவார். இந்த 2 சுலோகத்தினுடைய பலன்களை சொல்லுவார். ஒவ்வொன்றா பார்க்கலாம். பொதுவாக இந்த 2 சுலோகங்கள்ல சமக மன அடக்கம் என்ற சாதனையுடன் இருந்தால் வரக்கூடிய பலன், இதற்கு முன்பு அது இல்லாததால் ஏற்படும் விளைவு, அந்த மன அடக்கம் இல்லாத ஒரு விளைவை சொன்னார். இங்கே அதனுடைய பலனை சொல்லுகின்றார். இந்திரிய கட்டுப்பாடும் மனக்கட்டுப்பாடும் இருந்தால் மனம் அமைதியாக இருக்கும். அந்த அமைதியான மனதில் நிதித்தியாசனம் என்ற சாதனை செய்ய முடியும். ஞான நிஷ்டையையும் அடையலாம். இதெல்லாம் அதனுடைய பலன். சிதப்பிரஜன், இங்கே சிதப்பிரஜ லட்சணத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் அந்த சிதப்பிரஜனாக ஆக முடியும் அப்படிங்கிறார். பொதுவாக சாதாரண உலக விஷயங்கள்ல கூட இந்திரிய கட்டுப்பாடும் மனக்கட்டுப்பாடும் இருந்தால் மட்டுமே ஒரு காரியத்தை சாதிக்க முடியும். முடியுமா முடியாதுங்களா? அப்பதான் முடியும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், அந்த தொழில் ஆர்வம் இருக்கு, அந்த தொழில் பண்ணுற நேரத்தில் போய்கிட்டு நான் அங்கே கொடைக்கானல் போகிறேன் ஊட்டி போகிறேன்னு சொல்லிட்டு அப்படி ஜாலியாக சுற்றிக்கிட்டு தொழில் பண்ண முடியுமா? சாதாரண உலக விஷயங்கள் கூட ரொம்ப சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இல்லை நான் வீட்டில் உட்காந்து இப்போ பார்த்தா டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன், பிஸ்னஸ் 2ஆவது பார்த்துக்கிறோம்னு உட்காந்தா முடியுமா? உலக விஷயங்கள்லேயும் இந்திரிய கட்டுப்பாடு வைக்க முடியாது. எதை செய்யணுமோ அதை அந்த நேரத்தில் அந்த விஷயங்கள் ஒதுங்கி வந்திருக்கணும். ஊரில் படிக்கணும்னா படிக்கிறதானே படிக்க போகணும். இல்லை எனக்கு படிக்கிறோம், நீங்கள் நல்ல சீரியல் சினிமா படம் போகிறோம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு உட்காந்தா பண்ண முடியும். எல்லா விஷயங்களுக்குமே மனக்கட்டுப்பாடு தேவை இருக்கு, இந்திரிய கட்டுப்பாடு தேவை இருக்கும்போது இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு கட்டாயம் தேவையா தேவையில்லைங்களா? அதனால என்ன சொல்றாருன்னு சொன்னா, சாதாரண விஷயத்துக்கு கூட கட்டுப்படணும். இந்த முதல் வரியில சொல்ற ராக வேஷ வியுக்தைகி, விருப்பு வெறுப்பு இவற்றிலிருந்து விலகி, அப்படி விளக்கப்பட்டது விஷயான் இந்திரியையை சரண், அப்படி விளக்கப்பட்ட இந்திரியங்களை கொண்டு விஷயான் சரண், விஷயங்களில் அவன் ஈடுபடுத்த வேண்டும். இந்திரியங்களை பயன்படுத்தாம இருக்குன்னு சொல்லலை. 5 ஞானேந்திரியம் இருக்கு, 5 கர்மேந்திரியம். உலகத்துல வாழணும்னா இந்திரியங்களை பயன்படுத்தணும். அங்க ராகத்வேஷத்திலிருந்து விலகி எது தர்மமோ எது கடமையோ எதை செய்ய வேண்டுமோ அதுல அந்த இந்திரியங்களை ஈடுபடுத்த வேண்டும். உலக விஷயங்கள் ஈடுபடுத்த வேண்டும்ங்கிறார். இந்திரியங்களை நீ கட்டுப்படுத்தி சும்மா இருக்குன்னு சொல்லலை. விருப்பு வெறுப்பில்லாத இந்திரியங்கள், எனக்கு அதில் தான் இருந்ததே ரொம்ப ஆசையா இருக்கு, படிக்கிற நேரத்தில் டிவி பார்க்கறது ஆசையா இருக்குன்னு சொன்னா எங்க இருக்கணுமோ அதை செய்யணும். அதெல்லாம் விலகி வர வேண்டும். 5 ஞானேந்திரியங்களையும் கர்மேந்திரியங்களையும் கையாண்டு முறையாக கையாண்டு என்ன சொல்றாரு, உலக விஷயங்கள் ஈடுபட வேண்டும்ங்கிற அருமையான வார்த்தை. விஷயான் சரண், விஷயங்களில் அவன் செயல்படுத்த வேண்டும். உலக விஷயங்கள் இருக்கணும்னு சொல்றாரு. உலக விஷயங்கள் விளையணும்னாரு. எந்த விஷயங்கள்ல அது வேற விஷயம். இங்கே பொதுவாக நாம் செய்ய வேண்டிய கடமை
மற்ற விஷயங்களில் அவன் ஈடுபடுத்த வேண்டும். எதையும் பார்க்காத, கேட்காத, சுவைக்காத, சிந்திக்காதன்னு சொல்லவே இல்லை. எதை பார்க்கணுமோ அதை பாரு, எதை சிந்திக்கணுமோ அதை சிந்தி, எதை கேட்கணுமோ அதை கேட்கணும். எல்லாம் நம்மளை உயர்த்தக்கூடிய விஷயம் எதுவோ அது நீ ஈடுபடு அப்படிங்கிற. இந்த குரங்கு படம் போட்டிருப்பாங்க, நம்ம பார்க்கக்கூடாததுக்காக எதையும் கண்ணை மூடி, காதை மூடி, வாயத்துக்கிறது விவகாரம் பண்ண முடியுமா? அந்த பொருள் என்னன்னா, பார்க்கக்கூடாத பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாத கேட்கக்கூடாது, பேசக்கூடாத பேசக்கூடாது. உள்ள மூடி அடைச்சிட்டோம்னா ஒன்றும் சாப்பிட கூட முடியாது. அதில் என்ன சொல்றாருங்க, நீ எப்படி விஷயங்களில் ஈடுபட வேண்டுமோ அது ஈடுபடு. மண் போன போக்கில் கால் போகலாமா, கால் போன போக்கில் மனம் போகலாமா, மனம் போன போக்கில் மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையில் மறந்து போகலாமா. அதனால கொஞ்சம் ஏமாந்துட்டோம்னா என்ன ஆகுமா, அது நம்மளை எடுத்துட்டு போயிடும். ஆகவே ராகத்வேஷம் விடுபட்டு இந்திரியங்களை கையாள வேண்டும். 5 அதனாலதான் நம்ம அந்த பகவத்கீதையில் 5 ரதங்கள் பூட்டிய அந்த தேர ஓமானம், அந்த இந்திரியங்கள் இருக்கு. கடிவாளா கையில் பகவான் கையில் இருக்கும். அது மனசு புத்தி பிடிச்சி வச்சிருக்காரு அவர். அதை விட்டோம்னா என்ன ஆகும், அது எங்கே விரும்புதோ அங்கே தான் போகும். ஆனால் நம்ம கையில் பிடிச்சி வச்சிருந்தா நம்ம எங்கே போகணுமோ அங்கே கொண்டு போயிடலாம். குதிரையை நாம கட்டுப்பாட்டில் வச்சிருந்தா நாம எங்கே போகணுமோ அங்கே குதிரையை ஓட்டலாம். நம்ம கட்டுப்பாட்டில் விட்டாச்சுன்னா குதிரை எங்கே நினைக்குதோ அங்கே தான் நம்மளை எடுத்துகிட்டு போகும். இப்போ கையில் விட்டாச்சு, குதிரை எப்படி ஓடும்? உங்கள் கண்ட்ரோலில் ஓடுமா வண்டி, குதிரை வண்டி? அது எங்கிட்ட கறி கட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அந்த கடிவாளத்தை பிடிச்சி வச்சுருந்தோம்னா நம்ம எங்கே போகணும்னு நினைக்கிறோமோ அங்கே இந்திரியங்கள் போகணும். அது விருப்பு வெறுப்பு விஷயங்கள் விலகி அந்த இந்திரியங்களை அழகாக கொண்டு போகணுங்கிறாரு. ஏன்னா இந்திரியங்கள் என்ன இயல்பாகவே விருப்பு வெறுப்போடு இருக்கு. அதை நம்ம வேலைக்காரனாக அழைக்கிறோம், நம்ம சொல்கிறத செய்ய வைக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம்னா, வேலைக்காரர்கள் நம்ம கட்டுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறோம். நான் சொல்கிறதால அந்த வேலைக்காரன் கேட்க மாட்டேங்கிறான், அது கேட்க மாட்டேங்கிறான் கூட சொல்கிறோம்ல. இந்த வேலைக்காரனா வேலை வாங்கணும். எந்த வேலைக்காரனா? இந்திரியங்கிற வேலைக்காரனை நம்ம கட்டுக்குள்ள வச்சுக்கணும். வீட்டில் இருக்க வேலைக்காரன் கட்டுப்பட்டாலும் சரி, கட்டுப்பட்டு வேற வேலைக்காரனை மாற்றிடலாம். இந்த வேலைக்காரன் கட்டுப்பட்டு மாற்ற முடியாது. அதனால என்ன பண்ணணும், இந்த வேலைக்கான கட்டுக்குள் இருக்கக்கூடிய வேலைக்காரன் மாதிரி மாற்ற வேண்டும் அப்படிங்கிறார். சரி, அடுத்த வரி 2வது இல்லை, ஆத்ம வசியைதி, அதாவது கட்டுப்பாடு உடையவன். இந்திரியங்கள் எல்லாம் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அப்படி அவன் கட்டுப்பாட்டோடு பிரவேசிக்கும் பொழுது இவன் எப்படி இருக்கிறான்னு சொல்றார் 2வது வரியில. இதே ஆத்மா அவன் இந்திரியங்களை கட்டுப்பாடு ஆக்கும் பொழுது மனக்கட்டுப்பாடு உடையவனாக ஆகின்றான். சமக என்ற சாதனை உடையவனாக ஆகின்றான். மனதை தன்னுடைய வசத்தில் வைத்தவனாக ஆகின்றான். இந்திரியங்களை கட்டுப்படுத்தினா என்ன ஆகுது, மனசு அவவசம் வந்துடுது. எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, என் கட்டுப்பாட்டில் என் குழந்தை இருக்கணும், என் பிள்ளைகள்லாம் என் கட்டுப்பாட்டில் இருக்கணும், வீட்டுக்காரரும் என் கட்டுப்பாட்டில் இருக்கணும், என் மனைவி என் கட்டுப்பாட்டில் இருக்கணும் நினைக்கிறோமா இல்லையா? ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க கூட கட்டுப்பாட்டில் இருக்கணும். ஒன்றை மட்டும் கட்டுப்பாட்டில் இருக்கும் நினைக்கவே மாட்டேன். எதை? இந்திரியங்கள், மனசு. அதெல்லாம் ஓகே தான். எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா சொல்கிறாங்க, எல்லா சொத்தும் நான் கட்டுப்பாட்டிலே இருக்கணும், செத்த பிறகுதான் எல்லாம் எடுக்கணும், அதுக்கு முன்னாடி எடுக்கவே கூடாது அப்படிதான் உயிரெழுதி இருப்பாங்க. யாருக்கு பின்னாடி ஒன்று கூட கொடுக்க மாட்டேன், செத்த பிறகு எடுத்துகிட்டு போ, எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். உயிர் கூட எழுதி வச்சுருவாங்க. எல்லாம் பீரோ சாதியை கூட எங்கே இருக்கணும், கடைசி வரைக்கும் தலைமாட்டில் இருக்கணும். வெட்டில் கிடப்பாரு, விட மாட்டேன். அதை கூட விடுறதுக்கு மனசு வர்றதில்லை. எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். விஷயம் அப்படி. ரிஷிகேஷில் ஒரு அம்மா சொல்லியிருக்கேன், ஒரு அம்மா வயசாகி போச்சு, அங்கேயே தங்கியிருந்தாங்க. அதுக்கு ஒரு அம்மா சேவை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அது ஒரு ருத்ராட்சம் ஒன்று, அழகான ருத்ராட்சம் ஒன்று வச்சுருந்துட்டு, அங்கே ஒரு குழந்தை சேவை பண்ணிக்கிட்டு இருக்கு. சாக போகிற தன்மையில் இருக்குது, பேச முடியல, ஒன்றும் பண்ண முடியல, இறந்து போய் முடிவு பண்ணியாச்சு. இது கூட செர்வீஸ் பண்ணிச்சுல அந்த அம்மா, இது ருத்ராட்சம் வச்சுருக்காங்க கையில் அப்படியாது. அம்மா இந்த ருத்ராட்சத்தை நான் போய் எடுத்துக்கிறேன்னு கேட்டிருக்கு. வச்சுக்கிச்சு அதுவே போகும். அதை கூட ஒரு மனசு வேணும். எல்லாம் காண்டத்தை இருக்கணும், எல்லாம் கட்டுப்பாட்டில் இருக்க நினைக்கிறோம், தன்வசம் இருக்கன்னு நினைக்கிறோம். ஆனால் இந்திரியங்கள் முக்கியமாக நம் வசத்தில் இருக்க வேண்டும்.
மனமும் நம் வசத்தில் இருக்க வேண்டும். இந்த உலகமே உன் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் சரி, உலகத்துக்கே நீ அதிபதியா இருந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்தினாலும் கூட உன் மனம் உன் வசம் இல்லை என்றால் ஒரு பிரயோஜனம் இல்லை. நீ எல்லாத்தையும் கட்டுப்படுத்தலாம், நாட்டவே ஆளலாம், உன் மனசு உன்கிட்ட இல்லைன்னா நீ நிம்மதியா இருக்கவே முடியாது. அதனால என்ன சொல்றாருன்னா, அப்படி இந்த மனதை தன்வசம் வைத்துள்ளவன் எதை அடைகின்றான் என்றால் பிரசாதம் அதிகச்சதி. பிரசாதம் அதிகச்சதி. பிரசாதத்தைனா இங்க பிரசாதம்னு இங்க மன அமைதி, மன அமைதியை அடைகின்றான். அதிகச்சதி அடைகிறான், விரைவில் அடைகின்றான். அதாவது மனதில் விக்ஷேபம், கோபம், குரோதம், கொந்தளிப்பு எதுவும் இல்லாத ஒரு அமைதியான மனதை அடைகின்றான். இந்த பிரசாதத்துங்கிறதுக்கு இங்க மன அமைதின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். நம்ம பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன வாங்குறோம், நமக்கு என்ன பண்ணுறாங்க, அது பேர் பிரசாதம் சொல்கிறோம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா மன அமைதி கிடைச்சிச்சுன்னு அர்த்தம். வழிபாடு பண்ணிட்டு இருக்குல்ல, பொதுவாக டெம்பரவரியாக பாருங்க. அப்போ கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தேன், இன்னும் மனசுக்கு அமைதியாக இருக்கு. அதனால இப்போ அந்த கொடுக்குற பொங்கல் இப்போ இதுக்கு என்ன பண்ணுறாங்க, விபூதி கூட விபூதி பிரசாதம், குங்கும பிரசாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு நம்ம மனசெல்லாம் அடிக்கிட்டு இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. போயிட்டு வருமா நிம்மதியாக வரணும். ராமேஸ்வரம் பரமஹம்சர்கிட்ட இந்த ராணி ரசாமணின்னு ஒரு அம்மா, அவங்க தான் இப்போ அந்த கோயிலில் கட்டி கொடுத்தது. அவங்க தான் நாங்களாம் கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. உங்கள்கிட்ட சாயம் கூட வர்றாங்க, இவர் தான் பூஜை பண்ணுறாரு ராமேஸ்வரர். இவர் எல்லார் மனசையும் பார்ப்பார். அது சாயம் கூட வரும்போது சாமியை விட்டு போட்டு எவ்வளோ நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. போய் ஓராளாக போட்டுவார், ராணியை அடிச்சுருவாரு. இங்கே சாமியை நினைக்கிறாரு. கோயிலில் போய் அந்த சாமி விட்டு வருவது அமைதிக்காக பிரசாதம் அப்படிங்கிறாரு. பிரசாதம்னா மன அமைதியை அடைகின்றான். அதனால என்ன சொல்றாரு சொன்னா, மனதை தன்வசம் வைத்து மன அமைதியை அடைந்தாலும் உலகத்தில் இந்திரியங்களை பயன்படுத்தாமல் இருக்க மாட்டான், பயன்படுத்தி கொண்டுதான் வாழ வேண்டும். அந்த இந்திரியம் எப்படிப்பட்டதாக இருக்கும், ராகத்வேஷம் இல்லாததாக இருக்கும், அவன் வசத்தில் இருக்கும், தன் வசத்தில் இருக்கும். அதனால் ஏற்படக்கூடிய பலன் மன அமைதி. மன அமைதியெல்லாம் வேணாம், ஜாலியாக அப்படியே நான் டென்ஷனாக இருக்கணும் அப்படின்னு சிலர் மன அமைதி சிலர் விரும்ப மாட்டாங்க, அமைதியாக இருக்கிறது பிடிக்காது. அப்படி கூட சிலர் இருக்காங்க. ஒரு மன அமைதியினால உனக்கு என்ன பலன் கிடைக்கும், அது அடுத்த சொல்லப்படுற அது அழகாக கொண்டு போகிறார். மன அமைதியினாலேயும் ஒரு பலன் கிடைக்குது. அந்த பலன் தான் முக்கியமான பலன். அது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுவார். இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் ராகத்வேஷ வியுக்தைஸ்து விஷயான் இந்திரியை சரண். அங்கே ராகத்வேஷ வியுக்தைகி தூண் இருக்கிறதுல, தூண் சொன்ன ஆனால் ராகத்வேஷ விருப்பு வெறுப்புகளிலிருந்து வியுக்தைகை விடுபட்ட அல்லது விளக்கப்பட்ட, அந்த ரெண்டாவது வரியில் முதல் வார்த்தையை எடுத்துக்கொண்டீங்க, ஆத்மவசியை தன்னுடைய வசத்தில் வைக்கப்பட்டுள்ள. ரெண்டாவது வரியில முதல் வார்த்தை ஆத்மவசியை தன்னுடைய வசத்தில் வைக்கப்பட்டுள்ள, முதல் வரியில கடைசி விஷயான் இந்திரியை சரண். இந்திரியை இந்திரியங்களை, விஷயான் விஷயங்களில், சரண் ஈடுபடுத்தி கொண்டு. இங்க பாருங்க, விருப்பு வெறுப்புன்னு விலகிற மனசு, அந்த மனசு யார் வசம் இருக்கு, தான் வசம் இருக்கு. அப்படிப்பட்ட இந்திரியங்களை என்ன பண்ணுமா, விஷயங்கள் ஈடுபடுத்தலாங்கிறார். ஈடுபடுத்தாம வெளியே இருக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட இந்திரியங்களை விஷயங்களில் சரணா ஈடுபடுத்தி கொண்டு, அடுத்தது விதே ஆத்மா. விதேயாத்மா அப்படி ஈடுபடுத்தி கொண்டு மனக்கட்டுப்பாடு உடையவன். விதேயாத்மான மனக்கட்டுப்பாடு உடையவன் பிரசாதம் மன அமைதியை அதிகச்சதி அடைகின்றான். மன அமைதியை அடைகின்றான். இங்கே மனதை அடைக்க வழி விருப்பு வெறுப்புக்கள் விடுபட்ட இந்திரியங்கள், அதை தன்வசம் வச்சிருந்தோம்னு சொன்னால் மனசு அடங்கிடும். அதனால் ஏற்படக்கூடிய பலன் என்னன்னா மன அமைதி. மன அமைதியின் பலன் என்ன பண்றாருன்னா அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றாரு. அங்க என்ன சொல்ல போறாருன்னா முக்கியமான பலன் சொல்றாரு ரெண்டு. இந்த ஸ்லோகத்துல இந்த அத்தியாயத்துல கடைசியில சிதப்பிரக்கிய லட்சணம் சொல்றாரு.
நீ பண்ணிட்டு நீ தியானம் பண்ணேன்னு சொன்னா சிதப்பிரஜனாக ஆவாய், ஞான நிஷ்டை உனக்கு கிடைக்கும். வேற இன்னொரு கூட முக்கியமான பலன் சொல்றாரு, சர்வ துக்க நிவர்த்தி. ஒரு துக்கம் இல்லை, அனைத்து துயரங்களும் நீங்கிவிடும், அனைத்து துயரங்களிலிருந்தும் விடுபடுவான்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்தை சொல்றாரு. அதை நம்ம அடுத்த வகுப்பை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதி குருநாத சுவாமிக்கு ஜெய்.